கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள், ஆங்கில மாதம் 17/12/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி துவிதியை திதி காலை 10:56 வரை, பின்பு திருதியை திதி. இந்த துவிதியை திதியில் முன்சிப்புள்ளால் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் விவாகம் செய்வதற்கும் யாத்திரை தேவ பிரதிஷ்டை செய்வதற்கும் உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இன்று ஆபரணங்கள் வாங்குவதற்கும் மிகவும் நல்ல நாளாக கருதப்படுகிறது. மேலும் மிகவும் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கும், மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுப்பவர்களுக்கும், வீடு மாற்றுவதற்கும், வாடகை வீடு இருக்கீங்க அவங்க வீடு மாற்றுவதற்கும் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இவை அனைத்தும் சுபஹோரை நல்ல நேரங்களில் செய்தீர்களானால் மிகவும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் சீமந்தம் செய்வதற்கும், புதுமனை புகுவிழா செய்வதற்கும், மேலும் வாஸ்து பூஜை செய்வதற்கும், புதிய வேலைகளில் சேர்வதற்கும், புதிய பதவிகளை சேர்வதற்கும், மேலும் இன்று காது குத்துவதற்கும், வித்யா ஆரம்பம் செய்வதற்கும், நயனம் அதாவது ஏறு உல என்று செய்வதற்கும், விவசாயம் சார்ந்த அனைத்து கருவிகளையும் சீர் செய்வதற்கும், மேலும் இன்று வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் இன்று பயணங்களை தொடங்குவதற்கும், மேலும் வாகன பயிற்சிகள் செய்வதற்கும், டிரைவிங் ஸ்கூல் மற்ற ஏதாவது ஸ்கூல்ல வாகன பயிற்சி செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது நீங்க புதிய மருந்துகளை டீலர்ஷிப் எடுத்து அதை இன்று விநியோகிப்பதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் சிலர் ஏதாவது குலதெய்வம் சார்ந்து கோயில்களுக்கு யாத்திரை செல்வதற்கும் இந்த நாள் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இவை அனைத்தும் சுபஹோரை நல்ல நேரங்களில் செய்தீர்களானால் அது மிகவும் ஏற்றம் தரும் நாளாகவே அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியமாகிறது. நீங்கள் செய்யும் செயல்கள் சில தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சார்ந்த தொழில்களை மேம்பாடு செய்வதற்கும், விவசாயம் சார்ந்த தொழில்களில் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கும் உகந்த நேரமாக இந்த நேரம் கருதப்படுகிறது. இந்த கௌரி நல்ல நேரங்களில் விவசாயம் சார்ந்த வியாபாரத்திற்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவும் அமைகிறது. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை காலம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, 4:30 மணி முதல் 6 மணி வரை, மாலை 7 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இன்று ஏதாவது ஒரு ஆபரேஷன் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில்களில் விவசாயம் சார்ந்த கருவிகளை சீரமைப்பதற்கும் இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் புதன், விருச்சகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில்
சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் மேசராசி நேயர்களுக்கு. மேசராசி நேயர்களே, இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் மிகவும் வெற்றிகரமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் தொலை தொடர்பு சாதனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது கடித போக்குவரத்து மூலமும் இன்று எதிர்பார்த்த தகவல் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் ஒரு வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அறிவார்ந்த செயல்கள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் குடும்பத்தில் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று சுமூகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் முதலீடுகளில் மிகவும் லாபம் தரும் நாளாகவும் அமைகிறது. இன்று உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய வாக்கு மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை, இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஏற்றம் தரும் நாளாக அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனையினால் சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கட்டினீர்களானால் கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. உடல்நிலை சார்ந்து நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களுடன் இன்று உங்களுடைய நட்பு பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் ஏதாவது நன்மை பயக்கும் நாளாகவும் பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை, அதாவது வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் சில மன சஞ்சலங்களும் மன உளைச்சல்களும் அதை சார்ந்து ஏதாவது மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது அக்கம் பக்கத்திலேயோ அல்லது தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பேசுவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா தவறாக புரிந்து கொண்டு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் இருந்தாலும் இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அதை பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா குடும்பத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை, இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது
முதுநிலை கல்வி படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது சேஃப்டி செமினார் அல்லது வேற ஏதாவது ஒரு கான்பரன்ஸ்ல கலந்து கொண்டு தன்னுடைய தனி திறமையை மேம்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் மாணவர்களுக்கு என்று அமைகிறது. இன்று சிலருக்கு அரசு சார்ந்து விண்ணப்பங்கள் விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது புதிய டெண்டர்கள் மூலம் ஏதாவது கையெழுத்து ஆவதும், புதிய டெண்டர்கள் மூலம் ஏதாவது வேலையை முடிச்சுட்டு ஏதாவது அமௌண்ட் செட்டில்மெண்ட் ஆகாம இருந்தா கண்டிப்பாக அமௌண்ட் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் குலதெய்வம் சார்ந்து எந்த பரிகாரங்கள் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மூலம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உறுதியான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கும் புதிய வாடிக்கையாளரை கவர்வதற்குமான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு இன்று தடை தாமதங்களின்றி திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று யாரிடமும் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது அவசியமாகிறது. ஏதாவது வாயை விட்டு பேசினீங்கன்னா தேவையில்லாத சில சூழ்நிலைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஏதாவது தவறான காரியங்கள் செய்தீர்களானால் அது நீங்க பகையாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ஆகவே இன்று யாரிடமும் பழகும் போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு இருந்தா அது இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் ஏதாவது கையில இருக்கிற ஒரு அமௌண்ட் நீங்கள் விரைய செலவு செய்தால் மட்டுமே அதற்கான ஒரு பலன் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இன்று ஏதாவது பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தேவையில்லாத பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிடுவதை மிகவும் தள்ளி போடுவது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் நீங்க பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா உங்களுடைய பாக்கெட்ல இருக்கிற அமௌண்ட் தான் காலி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை இன்று பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது அவசியமாகிறது. உங்களை தேடி வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலம் கூடா நட்பின் மூலமும் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அவர்கள் மூலம் அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பயன்கள் கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. முடிந்தளவு இன்று வெளியூர் பயணங்களை திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. தக்க ஓய்வுக்கு பின்பு கனரக வாகனங்களை இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தோழர்கள் கொஞ்சம் எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் பணியில் ஈடுபாடுடன் செய்வது அவசியமாகிறது. சிலருக்கு பணிகளில் ஈடுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வரும். ஆகவே முடிந்தளவு மனதில் சோர்வும் சில பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் கவனமுடனும் நிதானமாகவும் செய்வது அவசியமாகிறது. கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று சிலருக்கு சில ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து சென்றீர்களானால் தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தவிர்ப்பதாகவே இன்று அமைகிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு.
மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மித்திரத்தாரை, அதாவது மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த சுப விரய செலவுகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய அமௌண்ட் உங்க கையில் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இல்லைன்னா தேவையில்லாத அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஜுவல்ஸ் ஏதாவது வாங்குவதற்கும் நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லைன்னா குழந்தைகள் பேர்ல ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்லயோ அல்லது செல்வ மகள் திட்டத்திலேயோ நீங்கள் செய்தீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. கையிலேயே வச்சிருந்தீங்கன்னா தேவையில்லாத வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு முடிந்த அளவு ஏதாவது ஒரு உதவி, உங்களால் ஒரு உதவி செய்தீர்களானால் சில வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். மேலும் ஏதாவது கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது உதவி செய்தீர்களால் அதுவும் வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே அமையும். அப்படியே முடியலனா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு டீயோ டிஃபனோ வாங்கி கொடுத்தா கூட அது இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே இன்று அமைகிறது. இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்து நடக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்று கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று வருமானம் தரும் நாளாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் குடும்பம் சார்ந்து நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று மனைவியின் மூலம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தொழில்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது உதவிகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் ஒரு திடமான ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை, அதாவது அதிமைத்திரத்தாரைன்னு சொல்லலாம். இந்த தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று பாதியில் ஏதாவது வீட்டு வேலைகள் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபண்ட் இல்லாம பாதியில நின்று போயிருந்தா கண்டிப்பாக ஃபண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது ஒரு நிலத்துல வில்லங்க இருந்து அது பாதியில் கரையத்துல நின்று போயிடுச்சுன்னா அது இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்தால் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியாகி கரையம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகளும் போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு பண்ணை தொழில் செய்வர்களுக்கு கால்நடைகள் மூலம் ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து லாபத்தொகையிலும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது.
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தருவதாக அமைந்தாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு அத்தியாவசியமாக ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்மொழி வாக்குறுதியை கொஞ்சம் நிறைவேற்றுவது சிரமமாகவே இருக்கும். இன்று டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஆயுள் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இந்த ஆயுள் பாத் மூலம் உடம்பு கொஞ்சம் கூலிங்காகி தேவையில்லாத சில தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வீசிங் சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கு வர வேண்டிய பணத்தொகை இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. இன்று சிலர் தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே கடனை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது முன்னோர்கள் செய்த ஏதாவது நற்பலன்கள் மூலமும் இன்று ஏதாவது ஒரு வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு ஏதாவது ஒரு கணுக்காலில் ஏதாவது கால் பாதங்களில் ஏதாவது ஒரு வலிகள் அது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று மொத்தத்தில் ஒரு 75% வரவு வருமானமாகவும் ஒரு 25% ஏதாவது விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இன்று நீங்கள் ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழில்களில் விருத்தி செய்வதற்கும் மிகவும் ஒரு நல்ல நாளாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று வெற்றிகரமாக முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது சுப பேச்சுவார்த்தை சார்ந்து சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அதாவது ஜுவல்ஸ் எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வீடு வண்டி வாகனங்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக குத்தகை பணம் வர வேண்டிய இருந்தால் கண்டிப்பாக அது இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே அமைகிறது. ஆயிரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. முடிந்தளவு இன்று பயணங்களை மேற்கொள்வது தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு இரவு நேர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் இன்று சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இந்த வண்டி வாகனங்களின் மூலம் ஏதாவது பழைய வண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை மாற்றுவது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது யாருக்கிட்டையாவது ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் ஏதாவது செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில தடை தாமதங்களாகவே அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது கடையில போய் ஒரு பொருளை வாங்குறதுக்கு போனா கூட ஒரு 4-5 கடை ஏறி இறங்கினாதான் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு குவாலிட்டியான பொருள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இன்னைக்கு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாய கருவிகளை இயக்கும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக இயக்குவது அவசியமாகிறது. சில விஷ ஜந்துக்கள் மூலமும் சிலருக்கு சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக
படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. தொழிலில் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்தா நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஆட்டோமொபைல்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று குழந்தைகள் மூலம் ஏதாவது வெளியூர்ல வேலை பார்த்தாங்கன்னா அவர்கள் மூலம் ஏதாவது இன்னைக்கு அமௌண்ட் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மூலம் அமௌண்ட் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மொத்தத்தில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி உறுதியாகிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை, இன்று ஒரு நல்லது நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணம் சார்ந்து சில தடை தாமதங்கள் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது பெண் பார்ப்பதற்கும் மாப்பிள்ளை பார்ப்பதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையினால் நீண்ட நாட்களாக கடன் கட்ட முடியவில்லை என்று இருப்பவர்களுக்கு ஒரு எதிர்பார்த்த ஒரு தொகை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அந்த தொகையை நீங்க கடனை கட்டுவதற்கு பயன்படுத்துகிறீர்களால் கூடிய விரைவில் இந்த கடன் கட்டுவதற்கான ஒரு கடன் முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் மேற்கொண்டு கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல ஒரு விஷயத்தை அரங்கேற்றம் செய்வதற்கும் இசை ஓவியம் போன்ற செயல்களை ஒரு அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. மேலும் இன்று நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் இன்று பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சேமத்தாரையில். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பிரத்யோகத்தாரை இன்று சிலருக்கு தேவையில்லாத சில வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் சிலருக்கு ஏதாவது மன சஞ்சலங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இந்த வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் உங்களுக்கு தேவையில்லாத சில மன குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் நீங்கள் எதிர்பார்த்தது நிறைவேறாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று அக்கம் பக்கத்திலும் சரி வெளி வட்டாரங்களிலும் சரி யாரிடமும் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. இங்கு நீங்கள் பேசும்போது ஏதாவது மென்மையான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தினால் அது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவது அவசியமாகிறது. உங்க முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, உங்க பின்னாடி போய் ஒண்ணு பேசுவாங்க. ஆகவே முடிந்த அளவு என்று யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் பேசுவது அவசியமாகிறது. யாருக்கிட்டையும் நீங்க வெளிப்படையா பேசினீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு கணவன் மனைவியிடம் கொஞ்சம் அன்பாக பழகுவது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு திடீரென்று பதவி உயர்வு வருவதற்கும் ஏதாவது அரியர்ஸ் பணம் கிடைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம்
தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. இன்று தந்தையாரின் மூலம் ஏதாவது எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் எதிர்பாராத அளவுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது கணவன் ஏதாவது எந்த வேலையை செய்தாலும் மனைவியோட ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு மனைவியோட ஒப்புதல் வாங்கிட்டு செய்தீர்களால் அது இன்று குடும்பத்திற்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களையும் இன்று திடத்துடன் செய்வதற்கான உறுதியுடன் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் அனைவரும் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு பரிசு வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. திருமணம் சார்ந்து நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு அரசு சார்ந்து ஏதாவது புதிய பதவிகளும் ப்ரமோஷன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அரசு சார்ந்து சிலருக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்களும் புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்து போடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த அரசு ஒப்பந்தங்கள் மூலம் ஏதாவது நீங்கள் வேலை பார்த்து நிலுவையில் இருக்கிற அமௌண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது இன்று அரசு சார்ந்து ஏதாவது சமையல் கான்ட்ராக்ட் கிடைப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு உறுதியான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று உங்களுடைய முன்னோர்களை வேண்டி ஏதாவது வேண்டுதல்கள் பரிகாரங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்களை வேண்டி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் குடும்ப வளர்ச்சிக்கு உதவுவதாகவே அமைகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை இன்று முடிந்தளவு பிறருடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலும் சில விரய செலவுகளும் காத்திருக்கிறது. முடிந்தளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் நிதானத்துடனும் பேசாமலும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. நீங்க கம்மன் இருந்தா கூட தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் நீங்கள் ஏதாவது சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் ஏதாவது ஒரு சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கூடா நட்பின் மூலம் உங்களுடைய பர்ஸ் காலியாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவது அவசியமாகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. முடிந்தளவு இன்று ஏதாவது இரவு நேர பயணங்களில் ஏதாவது தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் நண்பர்கள் கொஞ்சம் பணியில் கனர இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு இரவு நேர பணிகளில் இருப்பவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு மனதில் ஏதாவது ஒரு சோர்வு வந்து பணிகளில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இதனால் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செய்வது அவசியமாகிறது. கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத சில குழப்பங்களை தவிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் கருவுற்றிருக்கும் பெண்கள் ஏதாவது உடலில் உபதைகள் வந்தால் கண்டிப்பாக இன்று மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை, இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜுவல்ஸ்லயோ அல்லது நிலத்திலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது மிகவும் அவசியமாகிறது. இல்லாட்டி வாழ்க்கை துணையிடம் கொடுத்து வைப்பது மிகவும் அவசியமாகிறது. கையில நீங்க வச்சிருந்தீங்கன்னா தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை இன்று சில விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படியே நீங்க ஏதாவது விஸ்வரூபம் எடுத்துச்சுன்னா இன்று கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஒரு ஏழை எளிய ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஏதோ புக்ஸோ அல்லது நோட்டோ எங்களால் முடிந்த அளவுக்கு கல்விக்கான சில உதவிகள் செய்தீர்களானால் சிலருக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று தந்தையாரின் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முயற்சியின் பேரிலேயே இன்று நீங்கள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்த இடத்தில் உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. கடைசி வரலும் கொடுக்குறேன்பாங்க, கடைசியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. முடிந்த அளவு இன்று யாரையும் நம்பாமல் எந்த ஒரு காரியத்தையும் தன்னம்பிக்கையுடன் செய்தீர்களானால் இன்று மிகவும் உங்களுக்கு உகந்த நாளாக அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த மருத்துவ செலவுகளால் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும், ஒரு 50% காரியங்கள் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகளை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அதி மைத்திரத்தாரை, அதாவது இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் பாதியில் நின்று போன ஏதாவது வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு நிலம் சார்ந்த வீடு ஏதாவது ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கோ அல்லது லோன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், லோன் வாங்குவதற்கான அப்ளை பண்ணினீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு தொலைவீட்டு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் ஒரு மனை அமைப்பதற்கும் வில்லங்கம் இல்லாம ஒரு வீடு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று கால்நடைகள் வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் ஏதாவது வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாகவே இருக்கிறது. ஆரம்பத்துல கொஞ்சம் தடை தாமதமா இருந்தாலும் கடைசியா உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த காரியங்களையும் நீங்க சுறுசுறுப்பா செய்வீங்க. ஆனா உங்களுக்கு நிறைவேற வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் மந்தமாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு, கடைசி நேரத்தில் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு.
விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் எல்லா காரியங்களும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது யாருக்காவது ஒரு சூருட்டி கொடுப்பதோ அல்லது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா ஏதாவது நீங்க உங்களோட வீட்டுக்காரம்மா கிட்ட அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவியோட நாலேஜ் இல்லாம ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா பிற்காலத்தில் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று மனைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். குடும்பத்தில் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு. இருந்தாலும் சிலருக்கு ஏதாவது குழந்தைகள் மூலம் சில ஆரோக்கிய குறைபாடுகள் மூலமும் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. உடல்நலை குறைவால் சில மருத்துவ செலவுகள் வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நண்பர்களை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமையும். அனுசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்த அளவு எந்த காரியத்தையும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்வது அவசியமாகிறது. ஏதாவது நீங்க திடீர்னு செஞ்சீங்கன்னா இன்று ஏதாவது உங்களுக்கு ஒரு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று யாராவது கடன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக கடன் கொடுங்க, இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. வீடு வண்டி வாகனம் நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்தளவு அனைத்தையும் இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று பணி சுமையின் காரணமாக மூத்த அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரலாம். ஆகவே முடிந்தளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டம் முடியும் காலம் கட்ட வரை கொஞ்சம் பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பு விதிகளை மதித்து பயணம் செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள் வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு அதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துவதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பணி சுமையின் காரணமாக மூத்த அதிகாரிகளின்
கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாய கருவிகள் மூலம் எதிர்பார்த்த சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த டிராக்டர் போன்ற விவசாய கருவிகள் மூலம் நீங்கள் இன்று வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு விஷ ஜந்துக்கள் மூலம் சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆக மொத்தத்துல இன்னைக்கு கொஞ்சம் நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் சிறு சிறு தடை தாமதங்களாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. பெண்கள் கிச்சன்ல காய்கறி வெட்டினா கூட இன்று காயம் ஆவதற்கான கைகளில் காயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். குழந்தைகளை பொறுத்தவரை கதவு ஜன்னல்ல கையை கொடுத்துருவாங்க, கொஞ்சம் பார்த்து நிதானமா வச்சுக்கோங்க. ஆக இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் மந்தமாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று தொழில் நிமித்தமாக சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று மனைவியின் மூலம் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் மனைவியை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று வீடுகளில் சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. வீடுகளில் யாருக்காவது இன்று ஜுவல்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே இன்னைக்கு இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று கருதலாம். எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. தொழில் சார்ந்து கடன் வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்து கையெழுத்து போவாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அமைகிறது. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் பார்ப்பதற்கு மிகவும் ஏற்ற நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு கடன் பிரச்சனையினால் சிறு தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டுவதற்கு மிகவும் அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்க கடனை கட்டினீங்கன்னா இந்த கூடிய விரைவில் கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களையும் இன்று செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் துணிந்து செய்தீர்களானால் அது உங்களுக்கு வெற்றி வகை சூடுவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பிரத்யோகத்தாரை இன்று இந்த தேவையில்லாத சில விவாதங்களை தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வாக்குவாதங்கள் மூலம் தேவையில்லாத சிக்கல்களும் சில வீண் அலைச்சலும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீங்க வீண் அலைச்சல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்க கையில இருக்கிற காசு வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று பாஸ்போர்ட் விசா சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிலருக்கு தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க போனீங்கன்னா கூட செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று முன்பின் தெரியாத அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் வெளிவட்டாரங்களில் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க பழகுனீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஆகவேதான் முடிஞ்ச
முடிஞ்சளவு வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நீங்க எது சொன்னாலும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் விவாதம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நம்ம குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை மட்டுமே நீங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்று மிகவும் அருமையான நாளாகவே அமையும். இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது இன்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான ஒரு சாத்தியக்கூறுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரை இன்று நீங்கள் மனதில் விரும்பிய அனைத்து செயல்களும் இன்று உங்களுக்கு செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் அனைவரும் பள்ளியில் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் மாணவர்கள் சிலருக்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகளும் ஒரு செமினார்ல வந்த மாதிரி கலந்து கொள்வதற்கு ஒரு பிரைஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்போ அல்லது ஏதாவது ஒரு பேங்க்ல லோன் எஜுகேஷன் லோன் கேட்டிருந்தாங்கன்னா அதை சார்ந்து இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பயன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முடிப்பதற்கு மிகவும் அற்புதமான நாளாக அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பங்கள் விண்ணப்பிப்பதற்கும் அரசு சார்ந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் மிகவும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அரசு சார்ந்து ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் அரசு சார்ந்து ஏதாவது ஒரு டெண்டர்கள் ஒரு ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது உதவித்தொகை விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாக அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது குலதெய்வம் சார்ந்து என்று ஏதாவது பரிகாரங்கள் செய்வதற்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மனதில் குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையும் ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையும் அமைப்பதாகவே இன்று அமைகிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்று தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் தொழில் துறையை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தால் மட்டுமே புதிய வாடிக்கையாளரை கவர்ந்து ஒரு வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்டுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேலும் தொழில் சார்ந்து சிலர் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அப்படி நீங்க ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது குழந்தைகள் மூலம் சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இதனால் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இன்று ஏதாவது நீங்க பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வெளி வட்டாரங்களிலும் சரி அலுவலகத்திலும் சரி யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இல்லைன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. முடிந்தளவு இன்று நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். நண்பர்கள் மூலம் சில கூடா நட்பின் மூலமும் உங்களுக்கு ஏதாவது உங்க பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. முடிந்தளவு இன்று இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக
அரசின் சாலை விதிகளை மதித்து இன்று நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இன்று கனரக வாகனங்களை இயக்கும் போது பணியில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கனரக வாகனங்களில் இயக்கும் போது கொஞ்சம் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. தொழிற்சாலைகளில் இயந்திரங்களை இயக்கும் நண்பர்கள் கொஞ்சம் பணியில் கொஞ்சம் நாட்டமுடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு உடல் உபதைகள் காரணமாக மனதில் சோர்வு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இதனால் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து மிகவும் விழிப்புணர்வும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. அப்படி விட்டு கொடுத்து செல்லாமல் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று யாருடைய பிரச்சனைகளிலும் தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது கருவுற்று பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மித்திரத்தாரை, இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று நீங்கள் சுப விரய செலவு ஏதாவது ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ அல்லது நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ அவசியமாகிறது. அப்படியே கையில காசு வச்சிருந்தீங்கன்னா குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா குழந்தைகள் நலன் கருதி அந்த காசு உங்களை விட்டு போகாம அப்படியே இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை துணைவியிடம் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது வீண் விரைய செலவுகளை ஆகாம அப்படியே உங்க காசு உங்ககிட்டயே இருக்கும். இல்லைன்னா நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அது வீண் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக முடிந்த அளவு இன்று ஏதாவது கோயில் திருப்பணிக்கு ஏதாவது அன்னதானத்திற்கோ அல்லது கோயில் திருப்பணிக்கோ ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அது இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு உங்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு பென்சில் நோட் ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட அது இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது குத்தகை பணம் ஏதாவது வாடகை பணம் பாக்கி இருந்தால் அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தில் சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய செயலுக்கும் மற்றவர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் மிகவும் வெற்றிகரமாக நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த ஏதாவது உதவிகள் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அதி மைத்திரியத்தாரை இன்று திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது பாதையில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு மிகவும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. சிலருக்கு ஏதாவது வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக சந்ததி
விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது வீட்டு வேலைகள் வேண்டிய புதிய வீடு வாங்க வேண்டி நீங்க முயற்சி செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு இடத்தில் நல்ல இடத்தில் ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் ஒரு அற்புதமான காரியமாகவே நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து செயல்களும் முடிப்பதற்கு மிகவும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறதுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. கால்நடைகள் மூலம் ஏதாவது பால் வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் வியாபார ரீதியாக இன்று பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு ஒரு காரியங்கள் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது ஏதாவது ஒரு சூரிட்டி போடுவதோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் அந்த வாய்மொழி வாக்குறுதியை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆகவே முடிந்தளவு யாரிடமும் ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பது தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்னைக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் பிற்காலத்தில் உங்களுக்கு சிறு உபதைகள் இருப்பதால் முடிந்த அளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு பேசினீங்கன்னா அந்த காரியம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று அரசு துறையில் வேலை பார்க்கும் அவர்களுக்கு எதிர்பார்த்த எந்த ஒரு காரியங்களும் அருமையாக நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது பதவி உயர்வு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது அரியரசு பண நிலுவையில் இருப்பவர்களுக்கு இன்று ஏதாவது முயற்சி செய்தால் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது தொழில் சார்ந்து சிலர் எடுக்க வேண்டிய முடிவுகள் அனைத்தும் உத்வேகத்துடன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். தாயாரின் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தாயாரின் மூலம் ஏதாவது சொத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த மீனராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் லாபகரமாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாக அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை வீடு கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வாடகை வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு வில்லங்கம் இல்லாத ஒரு அபார்ட்மெண்ட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது நிலத்தில் வில்லங்கம் இருந்து அந்த நிலத்தை கிரயம் பண்ண முடியாமல் இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அதை கிரயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதாவது ஜுவல்ஸ் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று சொல்லலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. முடிந்த அளவு இன்று யாரிடமும் கொஞ்சம்
கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது டென்ஷன் ஆகி நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத விதண்டவாதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் இன்று ஏதாவது விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். வண்டி வாகனங்கள் டூ வீலர்ல போகும்போது கொஞ்சம் நிதானத்துடன் போவது மிகவும் அவசியமாகிறது. அதாவது அஃபென்ஸ் டிரைவிங் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்லாட்டி நீங்க வண்டியில போயிட்டு இருப்பீங்க, கையில வேணும்னே லெப்ட்ல சிக்னல் போட்டு ரைட்ல திரும்புவாங்க, ரைட்ல சிக்னல் போட்டு லெப்ட்ல திரும்புவாங்க. இல்லாட்டி நீங்க போயிட்டு இருப்பீங்க, வேணும்னே இடிச்சிட்டு போவாங்க, இடிக்கிற மாதிரி வருவாங்க. அதனால இந்த வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் ஓட்டுவது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு எதிர்பாராத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் எடுப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா சிலருக்கு ஏதாவது உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது விவசாய கருவிகள், ஏதாவது டிராக்டர் போன்ற விவசாய கருவிகள் இன்று ஏதாவது பழுதடைந்து தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்துல இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் கவனமுடனும் நிதானத்துடனும் செய்வது அவசியமாகிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே. இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி நேயர்களே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.